அம்மா மாதிரி வயசு உள்ளாங்க, எந்த நேரமும் உட்கார்ந்தே இருக்கிறாங்களா ஆபீஸ்ல வேற இந்த இதுல எல்லாம் உட்கார்ந்தே இருக்கிறவங்களுக்கு இப்ப இடுப்பு வலி வருது, கழுத்து வலி வருது, முட்டி வலி வருது. உங்களுக்கு எங்கெங்க உங்களுக்கு வலி இருக்கோ அந்த வலிக்கு நிவாரணி மருந்து உங்களுக்கு ஒண்ணு செஞ்சு கட்டுறேன். இப்பப்பா நான் கேஸ் ஆன் பண்ணிருக்கேன். ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சம் சட்டி கொஞ்சம் லைட்டா சூடாகட்டும். சட்டி சூடாயிருச்சு. 50 மில்லி கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன்ப்பா. இப்ப இந்த கடாயில ஊத்திக்கிடுவோம். இப்ப நான் ஒரு 5 பூண்டு எடுத்திருக்கேன். இந்த கல்ல போட்டுக்கிடுவோம். இத எல்லாம் நல்லா தட்டிக்கிடுவோம். இப்பப்பா நம்ம பூண்டை நல்லா தட்டியாச்சு, நல்லா மசஞ்சிருச்சு, நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கு. இப்ப நம்ம தட்டி வச்சிருந்த இந்த வெள்ளை பூண்டை எண்ணெயில போட்டுக்கிடுவோம். இப்பப்பா நம்ம ஒரு 5 இது பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நம்மளுக்கு ஈஸியா சொல்லணும்னா பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலைய ஒரு 5 போட்டுக்கிடுவோம். இதை லைட்டா ஒரு வதக்கிக்கிடுவோம். 1 ஸ்பூனு ஓமம் போட்டுக்கிடுவோம். ஸ்லோலே வேக விடணும்ப்பா. ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காய பொடி போட்டுக்கிடுவோம். இப்ப எல்லாத்தையும் இதை கலந்துக்கிடுவோம். இப்பப்பா நம்மளுக்கு ஒரு 4 நிமிஷம் நம்ம ஸ்லோலே நல்லா வேக விட்டுட்டோம். எல்லாம் நல்லா வெந்து நல்லா எல்லா சத்துக்களும் அதுல இறங்கிருச்சு. பார்த்தீங்களா? கலரும் எண்ணெயுடைய கலரும் நல்லா நல்லா மாறி இருக்கு. கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். எண்ணெய் நல்லா ஆறட்டும்ப்பா. ஆறின பிறகு உங்களுக்கு வடிகட்டி காட்டுறேன். நம்ம எண்ணெய் எடுத்தோம்லப்பா, அதே பவுல் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு துணி போட்டுக்கிடுவோம். மெல்லிசான துணி எடுத்துக்கிடுவோம். அப்பா நம்ம மசாஜ் பண்ற எண்ணெய் நம்ம ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதை ஒரு துணி போட்டு வடிகட்டிக்கிடுவோம். இப்ப இந்த இலையெல்லாம் எடுத்துருவோம்ப்பா. இப்ப இதை இந்த துணியை இப்படி நல்லா பொட்டின மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுனீங்கன்னா இப்படி கீழே இப்படி நல்லா அமைக்கி பிடிச்சோம்னா எல்லா எண்ணெயும் இதுல இறங்கிடும். இப்ப நம்ம இப்படி ஒரு பாட்டில் எடுத்துக்கிடுவோம். அதுல இதை ஊத்தி ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். மசாஜ் எண்ணெய் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதை எடுத்து கொஞ்சமா எடுத்து இந்த ஸ்பூன்ல இந்த கல்லை விட்டுக்கிடுவோம். டீக்கு இஞ்சி தட்டுற கல் எடுத்திருக்கேன். இப்போ உங்க வீட்டுல நீங்க மஞ்சள் உரசுறதுக்குன்னு கல் வச்சிருப்பீங்க, அந்த கல்லுல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாதிக்காய்ப்பா. இந்த ஜாதிக்காயில அவ்வளவு மருந்து நிறைஞ்சு இருக்குப்பா. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. இந்த ஜாதிக்காய் விலையே ஒரு 5 ரூபா தான். எல்லா கடையிலையும் பலசர் கடையில கிடைக்குது, அப்புறம் நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. இந்த ஜாதிக்காவை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம செஞ்சோம் இல்லையா மசாஜ் பண்ண எண்ணெய், அந்த எண்ணெயில இதை நல்லா இதை உரசிக்கோங்க. நல்லா உரசினீங்கன்னா அதுல லேவிய மாதிரி வரும். இப்ப நல்லா நம்ம உரசிட்டோம். கொஞ்சமா நல்லா உரசிட்டோம். பாத்தீங்களா? இப்படி பிரவுனா வந்திருக்கு. ஜாதிக்காய் உரசனம்லப்பா. இந்த உரசன இதுல நம்மளுக்கு நல்லா அந்த காயோடைய தூளாகி நம்மளுக்கு இப்படி வந்திருக்கும். இப்ப இதை எடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா, எங்கெங்க நம்மளுக்கு வலி இருக்கோ, இடுப்புல வலி இருக்கும். எனக்கெல்லாம் அம்மாவுக்கெல்லாம் இடுப்புல நல்லா வலி இருந்துகிட்டே இருக்குப்பா. அதனால நான் இதை போட்டுட்டு வரனால எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குப்பா. நீங்க இது உங்களுக்கு இடுப்பு வலி, முட்டி வலி, கழுத்து வலி, எங்கெங்க உங்களுக்கு வலி இருக்கோ ஜாதிக்காவை வச்சு நல்லா வாஷ் பண்ண எண்ணெயில நல்லா உரசி விட்டு எங்கெங்க உங்களுக்கு வலி இருக்கோ அங்கங்க நீங்க நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வலி நல்லா குறைஞ்சிரும்பா. அம்மாவுக்கு இது உண்மையாவே நடந்ததுதான், அதனாலதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.